டிஜிட்டல் கந்துவட்டி கும்பல் நம் ஊரில் இருக்கக்கூடிய சிலரோடு கைகோர்த்து செயல்படுவது அம்பலமாக இருக்கிறது. நாட்டிற்கு எதிராக செயல்படுவது யார்? சீனாவில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இந்தியாவிற்குள் எப்படி எதற்காக கொண்டு வரப்படுகிறது? சீன நிறுவனங்களின் உண்மையான நோக்கம் என்ன? சீனாவிலிருந்து செயல்படும் சில நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் நேரடியாக ஊடுருவ இயலாததால் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் தங்கள் சர்வர்களை நிறுவி அவற்றின் வழியாக ஆன்லைன் லோன் செயலிகளை உருவாக்குகின்றன. இந்த செயலிகள் மூலம் இந்தியர்களுக்கு கடன் கொடுக்க போவதாக வெளியில் காட்டிக் கொள்கின்றனர். ஆனால் சீனர்களே நேரடியாக களத்தில் இறங்க தடைகள் இருப்பதால் இந்தியாவைச் சேர்ந்த சிலரை தங்கள் நிறுவனங்களின் இயக்குநர்களாக நியமிக்கின்றனர். அந்த இயக்குநர்கள் இந்தியாவில் நிதி மற்றும் வங்கித்துறையில் வேலையில்லாமல் இருக்கும் உயரதிகாரிகள் முதல் சாதாரண அலுவலக உதவியாளர்கள் வரை வேலைக்கு எடுக்கின்றனர். அவர்கள் மூலம் கால் சென்டர்கள் உருவாக்கப்பட்டு செயலிகள் மூலம் கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடனுக்கான தொகையை சீனாவிலிருந்து இந்த நிறுவனங்கள் கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் வடிவில் இந்தியாவைச் சேர்ந்த தங்கள் ஆதரவாளர்களுக்கு அனுப்பி வைக்கின்றன. அந்த பணம் இந்திய ரூபாயாக மாற்றப்பட்டு கடனாக வழங்கப்படுகிறது. பிட்காயின் ஒரு கிரிப்டோ கரன்சி, கோடிக்கணக்கில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இந்த கிரிப்டோ கரன்சி யார் பணம் அனுப்பினாலும் ட்ரேஸ் பண்ண முடியாது. நாடு விட்டு நாடு பணம் அனுப்புகிறாங்க, ரொம்ப குறைய டிரான்சாக்ஷன் ஃபீஸில். அதுக்கப்புறம் வேறு பேங்க்கு கூட டிக்ளரேஷன் கொடுக்க அவசியம் இல்லை. ஹை ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது, ஹை டேக்ஸ் இல்லை, அரசாங்கத்துக்கு விளக்கம் கொடுக்க அவசியமே இல்லை. சைனாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணுறது இந்தியா மட்டும்தான். இது ஒரு டெட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்தியா அரசாங்கம் ரீசெண்ட்லி சைனாக்கு ஒரு சில எஃப்டிஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துறதுனால சைனா இன்டிரெக்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறது எங்களோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது. லைக் மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இந்தோனேஷியாவிலேருந்து பணம் அனுப்பப்படுது. இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்கேம் ராக்கெட்னு கூறப்படுகிறது. இது ஒரு வழி என்றால் இன்னொரு வழியாகவும் சீன நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் நுழைகின்றன. இந்தியாவைச் சேர்ந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எனப்படும் பட்டய கணக்காளர்கள் சிலரை சீனர்கள் விலைக்கு வாங்கி விடுகின்றனர். அந்த இந்தியர்களை நிர்வாக இயக்குநர்களாக வைத்து கடன் வழங்கும் நிறுவனங்களை தொடங்குகின்றனர். சிறிது காலம் கழித்து இந்தியர்களை நீக்கிவிட்டு தாங்களே நிர்வாக இயக்குநர்களாக பொறுப்பேற்கின்றனர். அந்த நிறுவனங்கள் கடன் வழங்குவது போல தகவல்களை திருடுகின்றன. டைரக்டர்ஸ் இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஒரு ஆடிட்டர், அவங்க கிட்ட போயிட்டு இதே மாதிரி we'd like to start a business, சைனாவோட ஒரு டைப் இருக்கு, அந்த ஃபெமான்னுவாங்க, FEMA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு சில எக்ஸ்பர்ட் ஆடிட்டர்ஸ் அவங்க கிட்ட போறாங்க. அண்ட் ஒரு சில ஆடிட்டர்ஸ் அவங்களே பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃபார் பிக் மணி அவங்க நேராக இங்கே இந்தியாவுக்கு பிசினஸஸ் அவங்களே டைரக்டாகவும் கொண்டு வராங்க. அப்படி ஒரு நிறுவனம் தான் ஓகேஷ். இந்த நிறுவனத்தை பற்றி சேவ்தம் இந்தியா பவுண்டேஷனின் குற்றவியல் நிபுணரான பாலாஜி ஆய்வு செய்த போது திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த கம்பெனிஸ் எல்லாம் டைரக்டர் இன்ட்ரெஸ்ட்ல வருது இல்லை, இது எல்லாமே டைரக்டர் பிளஸ் ஆடிட்டர்ஸ். இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் தான் இவங்களுக்கெல்லாம் தான் ரெகுலேட்டரி விஷயங்கள் நிறையா தெரிய வரும். எப்படி ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஃபெமா எக்ஸ்பர்ட்ஸ்னுவாங்க, FEMA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இன்னொன்று FDI அப்படின்னு இன்னொரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆடிட்டரால தான் இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ள சுலபமாக கொண்டு வர முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆடிட்டர்ஸ் பினாமியாக ஒரு 2 டைரக்டர்ஸாக ஆரம்பத்தில் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஹையர் பண்ணிவிட்டு அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ஃப்ளோட் அந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சைனீஸ் பீப்புளை உள்ளே கொண்டு இந்த இந்தியன் டைரக்டர்ஸை கூடிய சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ சைனீஸ் பீப்புளுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் அந்த கம்பெனிக்கு கிடைச்சிடுறது. ஒரு இந்திய பட்டய கணக்காளர் பெயரில் தொடங்கப்பட்ட பான் பிரேவ் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் ஓகேஷ் உள்ளிட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களை தொடங்குகிறது. இந்த ஓகேஷ் அப்படின்ற ஒரு ஆப், இந்த ஆப் நிறைய பேரை ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேஷ்ன்ற கம்பெனியை ஓகேஷ்ன்ற ஆப் பான் பிரேவ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி மூலியமா தான் பண பரிவர்த்தனைகள் நடந்து வந்துட்டு இருந்தது.
ஸோ இந்த ஒரு ஆப்பை பின்னணியாக வச்சுட்டு தான் வந்து நான் என்னோட இன்வெஸ்டிகேஷன்ஸை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா கேஷ் மாதிரி ஒய் கேஷ்னு இன்னொரு ஆப்பும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ லோன் அப்படின்ற ஒரு ஆப்பும் ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாண்ட் பிரைவ் டெக்னாலஜிஸ் தான் வந்து பணத்தை பரிவர்த்தனை செய்யறதுக்காக அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் இன்டெப்த்தாக இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இப்போ அரெஸ்டான பல ஆப்ஸ் இன்க்ளூடிங் கேஷ் மேப், இவங்க வந்து கூடோஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இன்னொரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கூடோஸ் டெக்னாலஜிஸ் கம்பெனியை ஃப்ரீஸ் பண்ணதும் இவங்க பாண்ட் பிரைவ் டெக்னாலஜிஸ் தான் வந்து கூடோஸோட அந்த கேஷ் மேப்போட பணம் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பேசிக்கலி எல்லாமே ஹராஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க எல்லா விக்டிம்ஸையும். பட் இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப நாளாகவே எங்கள் மைண்டில் இருந்துட்டு தான் இருந்தது. பட் ஒரு சரியான ஒரு காமன் கிரவுண்ட் வர முடியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த சிஏவோட கனெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. கேஷ் மேப் அப்படின்ற இன்னொரு மொபைல் ஆப்பையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கூடோஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலியமாக தான் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு அரெஸ்ட் நடந்ததுனால. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இந்த கூடோஸ் ஃபினான்ஸ் டெக்னாலஜிஸோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாண்ட் பிரேவ்க்கு டைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு லிங்க்ல தான் செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு நல்ல ப்ரூஃபாக அமைஞ்சுது எங்களுக்கு. இந்த நிறுவனத்தை தொடங்கிய இந்திய பட்டய கணக்காளர் சீனர்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளார். அதே நிறுவனத்தில் சில காலம் கழித்து சீனர்கள் நிர்வாக இயக்குநர்களாக பொறுப்பேற்கின்றனர். இந்த நிறுவனம் தன் கீழ் ஒரு நிறுவனம், அதன் கீழ் பல நிறுவனங்கள் என ஒரு MLM நிறுவன செயல்பாடு போல பல்கி பெருகி விரிகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களை கண்காணித்து வரும் கம்பெனிகள் விவகாரத்துறையில் இந்த நிறுவனங்கள் போலியான விவரங்களை கொடுத்தும் பதிவு செய்து கொள்கின்றன. ஸோ இந்த பாண்ட் பிரைவ் டெக்னாலஜிஸை பற்றி நாங்கள் இன்னும் ஃபர்தர் ஆராயும் போது வந்து அந்த சிஏவோட வெப்சைட்க்கு நாங்கள் போய் பார்த்தோம். அந்த சிஏவோட வெப்சைட்டில் அவங்க வந்து ஒரு அபவுட் அஸ் அப்படின்னு அவங்களோட செக்ஷனில் 2 ட்ராப் டவுன் இருந்தது. ஒன்று இங்கிலீஷ்னு ஒன்று இருந்தது, இன்னொன்று சைனீஸ்னு ஒன்று இருந்தது. பேசிக்கலி 54 பேஜ் PDF ஃபைல் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ நாங்கள் வந்து அதில் இங்கிலீஷில் போயிட்டு அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்றத வந்து சும்மா பார்க்கலாமே தான் ஸ்க்ரால் டவுன் பண்ணோம். இதில் பல பேர் மெஜாரிட்டி 54ல் ஒரு 45 ஸ்லைட்ஸ் ஃபுல்லாக வந்து அவங்க சைனீஸ் பீப்புளோட எடுத்திருந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இருந்தது. நம்மளோட இந்த MCA சைட், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சைட்டில் போய் பார்த்தா பாண்ட் பிரைவ் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி வெளிப்படுத்தியிருக்காங்க. வெப்சைட் டெவலப் பண்ணுவோம், வீடியோஸ் டெவலப் பண்ணுவோம், எடிட்டிங் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், இப்படி தான் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து ஏமாத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிச்சயமாக விஷயம் தெரியாமல் இருந்திருக்காது. பிகாஸ் இவங்களே தான் வெப்சைட்டில் வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனினும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து MCAல ஏஜென்சி அப்படின்னு ஒரு பொய்யும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40லேருந்து 45 கம்பெனிஸ் வரைக்கும் வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இத்தனை கம்பெனி மேலேயும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். எப்படி GST நம்பர் இல்லாமல் வந்து ஒரு கம்பெனி இயங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரண்ட் கம்பெனி வச்சு ஒரு கம்பெனிக்கும் வெண்டார் மாதிரி ஒரு 10 கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க இந்த 2 கம்பெனிக்கும். அண்ட் இந்த 10 கம்பெனி இன்டர்ன் ஈச் கம்பெனி அவங்களுக்குள்ள இன்னொரு 10 கம்பெனிஸை கிரியேட் பண்ணுறாங்க. இது பேசிக்கலி ஒரு MLM மாதிரி கம்பெனிஸை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே போகிறாங்க இவங்களுக்குள்ளேயே பண பரிவர்த்தனைகளை இல்லீகலாக நடத்துறதுக்கு. ஸோ FDA இந்த இடத்துல வந்து அந்த FDA ரெகுலேஷன்ஸ் எப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படி மத்திய அரசின் கண்களில் மண்ணை தூவி இந்தியாவில் இந்தியர்களால் நடத்தப்படுவது போல போலி நிறுவனங்களை உருவாக்கி அவற்றின் மூலம் இந்தியர்களை கடன் சுழலில் ஆழ்த்துவதுதான் சீன நிறுவனங்களின் நோக்கம் என்கின்றனர் இது குறித்து ஆய்வு செய்து வரும் சேவ் தெம் ஃபவுண்டேஷன் அமைப்பினர். இனிமேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தனமாக இல்லாமல் தீவிரமாக செயல்பட்டால்தான் நாட்டிற்கு எதிராக நடத்தப்படும் மிகப்பெரிய சதி திட்டங்கள் உடைக்கப்படும். வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ங்கிற பில்லை பாஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்மளுடைய லிமிட்டட் டேட்டா ஆக்சஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெளிநாட்டு IT கம்பெனிஸ் மேலே 24/7 மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஆன்லைன் லெண்டிங் ஆப், சைனீஸ் லெண்டிங் ஆப்ஸ் வந்து சீக்கிரமாக பேன் பண்ணப்படணும். 7 டேஸ்லேருந்து 15 டேஸ்ங்கிற லோன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பேன் பண்ணப்படணும். வேற மக்களுடைய டேட்டா வந்து எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு அரசாங்கத்திலேருந்து கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்.
மக்களை வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை தப்பாக பேசுகிறது, மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, இது தவறான விஷயத்துக்கெல்லாம் அரசாங்கத்தை இருந்து என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு 4-5 பெரிய கம்பெனிஸ் இருக்கு. SGJK டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு இன்னொரு கம்பெனி கொல்கட்டா பேஸ்ட். இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஆப் மூலியமாக வந்து பிஸ்னஸஸை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து நிறைய ஃபண்ட்ஸை வந்து இதே மாதிரி லோன்ஸுன்ற பேரில் ரிலீஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைனா வந்து நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ், எங்களை ஆரம்பத்தில் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வந்து போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 4 சூசைட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்மளோட சிஸ்டம் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இது எப்படி இருக்கு இப்படின்றதையே வந்து முழுசா மறுபரிசீலனை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆன்லைன் லோன் செயலிதானே என்று அசால்ட்டாக இருந்துவிட முடியாது. நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும் தீய சக்திகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நாட்டை சீர்குலைக்க நினைக்கும் சீனர்களும் அவர்களுக்கு உடந்தையாக செயல்படும் சில கருப்பாடுகளும் கண்டுபிடிக்கப்படுவார்களா? மத்திய அரசு விழிக்குமா? இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.